நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கடையநல்லூருங்கிற ஊரில் இருக்கிறோம். இங்கே வந்து மதினா நகருங்கிற பள்ளிவாசலில் வந்து நோன்பு வைக்கிறவங்க வந்து இலவசமாக சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம அந்த பள்ளியில் போய் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இந்த மதினா நகர் பள்ளியிலேருந்து நோன்பு கடைசி 21 நோம்பில் இருந்து ஒரு 10 நாளைக்கு சகர் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லாவோட கிருபையில் கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 750 பேர்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சிறப்பான முறையில் சாப்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய வெளியிலேருந்து அதாவது வெளியிலேருந்து வந்து சாப்பிடுதாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சகருக்கு சிலவங்களுக்கு பண்ண முடியாது, அவங்களும் வந்து சாப்பிடுதாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பரக்கத்தான முறையில். அது மாதிரி சாப்பாடோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்லாவோட கிருபையில் படுபயங்கரமாக இருக்கும். அதுதான் மதினா நகர் பள்ளியோட சகரோட சாப்பாடோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. டைமிங் வந்து எந்த டைமிங்கில் நீங்கள் போடுறீங்க இப்போ? நாங்கள் கரெக்டாக வந்து 2:15 வந்து கேமலைன் வந்து தொழுக ஆரம்பிக்கும். சரி, அது ஒரு மணி நேரம். சரி, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 3:15 அதில் ஸ்டார்ட் பண்ணி சகர் நேரம் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு. சரி சரி. நம்ம பள்ளியாசல் இது வரைக்கும் வந்து யாருமே சாப்பாடு இல்லைன்னு சொல்லி போனது கிடையாது. சரி சரி. அப்படியே முடிஞ்சாலும் சரி திருப்பி ரெடி பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி கூட நாங்கள் ரெடி கொடுத்துருக்கோம். வந்து எத்தனை கிலோ அரிசி எத்தனை கிலோ கறி போடுறீங்க இப்போ? நார்மலாக வந்து ஒரு 100லேருந்து 125 கிலோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பத்து வருஷமா இந்த இது வளர்ந்துக்கிட்டதே இருக்கு. பால் இண்டஸ்ட்ரியனுடைய ஒத்துழைப்போட இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மென்மேலும் இது வந்து சிறப்படைய துவா செய்யுங்க அல்லாஹ்வுக்கு. ஒரு நாளைக்கு 100 கிலோ மட்டன், கூட்டம் அதிகமாச்சுன்னா 125 கிலோ மட்டன் வரை சமைத்து இங்கு வரும் மக்களுக்கு இலவசமாக இன்முகத்துடன் வழங்கி வருகின்றனர். ஒரு நாளைக்கு வந்து நெய் சோறு, ஒரு நாள் பிரியாணி, ஒரு நாள் மந்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வெரைட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு நாள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறு, அப்புறம் வந்து இந்த மட்டன் சுக்கா, மட்டன் சால்னா, அதோட அந்த சாம்பார் சேர்த்து கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் நண்பர்களே. இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சாப்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுக்கு முழு ஒத்துழைப்பாக இளைஞர்கள், அதிகமானோர், சமாதானங்கள் அனைவருமே இங்க ஒத்துழைப்பு கொடுக்காங்க.
பதினாறு ஜும்மா மஸ்மால் ஆரஞ்சு ஜமாத் பிரதேசத்தில் சகர் சாப்பாடு கழிஞ்ச பல வருஷங்களாக நடந்து வருது. இன்ஷால்லாம் அல்லாவுடைய கிருபையில் எல்லாமே நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு. இளைஞரை வந்து ரொம்ப ஒத்துழைப்பு தராங்க. அது வந்து தன்னார்வ அமைப்பில் நாங்கள் யாருமே சொல்லாமல் அவங்களே நின்று எல்லா வேலையும் பார்த்து எல்லாமே நடத்தி கொடுக்குறாங்க. ஜமாத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த உதவி புரிஞ்ச நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். மேலே இது ஒரு நல்ல அல்லாஹ்வுக்கு ஓப்பான காரியம். அதில் வந்து மக்கள் பங்கெடுத்துக்கிறத வச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மேலும் வரக்கூடிய வருடங்களில் மென்மேலும் சிறப்பாக இதை விட சிறப்பாக நல்ல முறையில் நடக்கிறதுக்கு இறைவனிடம் பிரார்த்திக்கும். கிட்டத்தட்ட 600லிருந்து 700 பேர் வரை இந்த சகர் நேர சாப்பாட்டினால் பயனடைகின்றனர். ஏழை எளியவர்கள், வெளியூர் பயணம் செய்பவர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் இதனால் பயனடைகின்றனர். இந்த ஜமாத் இளைஞர்கள் மற்றும் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பாக செயல்பட்டு செவனே செய்கின்றனர் தனி பணியை. சாப்பாடு ரொம்பவே அருமையாக இருக்கு நண்பர்களே. சரி சரி சரி. இந்த மதினா நகர்களுடைய நிர்வாகிகள் நானும் ஒரு ஆள். இவங்க சாப்பாடு செய்ததுக்கு இவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறோம். சரி. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.